அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக ஒவ்வொரு சனி இடம்பெறுகின்றது. இலக்கின் சிந்தனை. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் எங்களோடு ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தலாஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தலாஞானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ராம நவமியில் பௌத்த இந்துவத்துவ இணைப்பால் ஒடுக்கமடையும் ஈழத்தமிழர் இறமை, இதுதான் இன்றைய தலையங்கம். ஏப்ரல் 6 ராமநவமி வரைக்குல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அன்ராஜபுரத்துல அன்றைய தினத்துல ஸ்ரீலங்காட அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவோட மகாபோதியில புத்த வழிபாட்டை செய்துட்டு அங்கிருந்து நேரடியாக புறப்பட்டு ராமேஸ்வரத்துக்கு போய் ராமேஸ்வரத்துல அங்கே இருக்கிற நாகேஸ்வரர் ராமன் சிவலிங்கத்தை செய்து வைத்து பிரம்ம ஹத்தி நீங்கிறதுக்கு வழிபட்ட அந்த இடத்துக்கு போய் அங்க வழிபட இருக்கிறார். இது பௌத்த சின்னத்தினுடைய அடையாளம் அன்ராஜபுரம். அது இந்துத்துவ அடையாளமாக இருக்கிறது. அந்த ரெண்டு இணைப்பையும் ஏற்படுத்திய பின்னர் பாம்பன் பாலத்து வேலையை தொடக்கி வைக்க இருக்கின்றார். அப்ப ஒரு இந்துத்துவ பௌத்த இணைப்பின் மூலமாக இந்த இந்திய துணைக்கண்டத்துல பௌத்தத்தையும் இந்து மதத்தையும் வளர்ப்பதன் மூலமாக ஒரு மத சார்ந்த தேசியத்தை உருவாக்குற என்கிற அவர்களுடைய அந்த கோட்பாடு இதுல நிறைவேற்றது. இதை எதற்காக சொல்கின்றோம் என்றால், ஏப்ரல் 4 6 மட்டும் தாய்லாந்து பிரதமர் அழைப்பு ஏற்று அங்க நடக்க இருக்கிற பிம்ஸ்டெக்ஸ் மகாநாட்டுக்கு நரேந்திர மோடி அவர்கள் போகின்றார்கள். இது அங்கு அவர் 3வது முறையாக மேற்கொள்கின்ற விஜயமாக இருக்கின்றது. வங்காள விரிகுடா நாடுகளின் பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான அனைத்துலக அமைப்பு என்பதுதான் இந்த சுருக்கமாக பிம்ஸ்டெக்ஸ் சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பு. இதுல இந்தியா இருக்குது, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், மற்றது பூட்டான் போன்ற இந்த நேபாள் என்ற இந்த 5 தெற்காசிய நாடுகளும் பாகிஸ்தானும் சீனாவும் இல்லாத தென்கிழக்காசிய நாடுகள்ல மியான்மரும் தாய்லாந்தும் இருக்குது. இப்ப பங்களாதேஷ் இப்பத்தியான் அதிபராக இருக்கிற ஜோஹான்ஸ் மிக தெளிவாக கூறிவிட்டார், தாங்கள் தைவான சீனாவிட பிரிக்க இயலாத பகுதியாகவே ஏற்றுக்கொள்றான்னு சொல்லியும், சீனாவினுடைய பாதைகள் மண்டலங்கள் இணைப்பு திட்டத்தை முழு அளவில் வரவேற்பதாகவும், டீசா என்கின்ற அந்த பங்களாதேஷனுடைய பொருளாதார திட்டத்துக்களையும் சீனா பங்கேற்க வேணும்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறார். இப்ப சீனாவோட செல்வாக்கு தெற்காசியாக்குல நிலப்பட்டு கொண்டு வருவது தெளிவாகி கொண்டிருக்கிறது. இப்படியான நேரத்துல இந்த பிம்ஸ்டெக்ஸ் அமைப்பு 1.73 பில்லியன் மக்களிட $5.2 டிரில்லியன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை கொண்ட ஒரு பெரிய பொருளாதார கட்டமைப்பாக இருக்குது. அப்ப அதனுடைய இணைப்பு இந்தியாவுக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது. அங்க போயிட்டு இந்தியா அங்க எப்படி செயற்பட போறன்ற பற்றி இந்திய ஊடக மையம் டெல்லியில வெளியிட்ட சுருக்கமான விளக்கத்துல இந்தியாவினுடைய அயலவர்கள் முதல் என்கின்ற அந்த முன்னுரிமை விவகார கொள்கை அதன் வெளிவார கொள்கையா இருக்குது. அயலவர்கள் முதல் என்பது. அடுத்தது கிழக்கோடு செயற்படு என்ற அவர்களுடைய பொருளாதார கொள்கை. மகாசாகர்ன்னு சொல்லப்படுற பிரதேச பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்குமான ஒருவருக்கொருவர் இசைவான முழுமையான மேம்படுத்தல் என்ற அந்த பாதுகாப்பு கொள்கை. இதோட சேர்த்து இந்தோ பசிபிக் கடற்புற பிரதேசத்தினுடைய நீண்ட நாள் பாதுகாப்புக்கான திட்டம். இதைத்தான் அவர்கள் அங்க மையப்படுத்துகிறார். அதே நோக்குத்தான் அங்கிருந்து தாய்லாந்திலிருந்து நேரடியாக ஸ்ரீலங்காவுக்கு 4 இந்திய பிரதமர் வரும் பொழுதும் இதே நோக்கத்தோடு வருகின்றார்கள். இந்த பின்னணியில வெளிவார அமைச்சர் செயலாளர் விக்ரம் மிஸ்ரி சொல்லியிருக்கிறார், தொழில்நுட்பம்,
வலுச்சக்தி, பாதுகாப்பு, பொருளாதாரம் மற்றும் சுகாதாரம் உட்பட ஏனைய துறைகளுடனும் இந்திய ஸ்ரீலங்கா இணைப்பு வலுவாக்கப்படும். சம்பூர் சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்தி திட்டத்தை இந்திய பிரதமர் தொடக்கி வைப்பதுடன் இலங்கையின் வலுசக்தியை பேணுதலில் இந்தியாவின் பங்காண்மை உறுதிப்படுத்துவது தொடர்பாக இந்திய பிரதமர் ஸ்ரீலங்காவின் அரசியல் தலைவர் மற்றும் பிரதமர் உட்பட ஸ்ரீலங்காவின் அரசியல் தலைவர்களுடன் கலந்துரையாடுவார் சொல்லி கூறியிருக்கிறார்கள். அப்ப இதுல இருந்து மிக தெளிவாக தெரியுது, இந்த கனெக்டிவிட்டின்னு சொல்லப்படுற இந்த இணைப்பு திட்டம் என்பது அது நிலத்தையாக இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் சரி, வானாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளாதார கோலமாக ஒவ்வொரு அரசும் பிராந்திய மேலாண்மை, பிராந்தியத்துக்கான ஒரு பொருளாதார கோலமாகவும் பாதுகாப்பு கவசமாகவும் அமைக்கிறது. அதே மாதிரி தான் ட்ரம்ப் இப்ப இந்தியா இந்திய துணைக்கட்டம் என்ற ஒரு நோக்கில தான் எல்லா பிரச்சனையும் அணுகிறது. அந்த அங்க இருக்கிற சிறு தேசியங்களுடைய தன்மையோ அல்லது அங்கிருக்கின்ற சிறு தேசங்களுடைய தன்மையை கூட அவர் பொருட்படுத்துவதில்லை. டிக்சித்தை ஏற்கனவே கூறிய விடயம், ஆப்கானிஸ்தானில் இருந்து ஸ்ரீலங்கா மட்டும் எங்களுடைய நிலம், அங்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஆட்சி முறை அமைச்சுக் கொள்ளுங்க, அங்க உங்களுடைய விருப்பமான பொருளாதார முறையை வளருங்க, விருப்பமான முறையில் உங்களோட பண்பாட்ட கலாச்சாரத்தை வளர்த்துக் கொள்ளுங்க. ஆனா நிலத்துக்கு மேலான அந்த மேல் ஆதிக்கம் என்பது எங்களுடைய என்ற கருத்தை டிக்சித்தை தமிழ்ல விடுதலை போராட்டம் நடைபெற்ற காலத்துல மிக தெளிவாக கூறியிருந்தார். அந்த நோக்குத்தான், அதாவது இந்திய துணைக்கண்டம், இந்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய நிலப்பரப்பு தங்களுடைய தேவைகளுக்குரியது. இந்த அடிப்படையில் தான் இந்தியா செயற்படுகின்றது. அதே தன்மையை தான் இப்பொழுது ட்ரம்பும் செய்கின்றார். அமெரிக்க கண்டம் அமெரிக்காவுக்குரியது. அப்ப அந்த அமெரிக்கா கண்டத்துல இருக்கிற கனடாவாக இருந்தாலும் சரி, பனாமாக இருந்தாலும் சரி, எல்லாம் எங்களுடைய. அதே நேரத்துல மெக்சிகோயும் தங்களுக்குள்ள கொண்டு வரக்கான ஒரு முயற்சி இருக்குது. ஆனா வெளிப்படையாக கிரீன்லாண்டை அமெரிக்கா சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எதிரான ஒரு பலத்தை வெளிப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் அதை நாங்கள் திருப்பி எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி டென்மார்க் அரசாங்கத்துடைய ஆற்றல் போதியதல்ல சொல்லி நேற்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிரான்ஸ் அங்கு கிரீன்லாண்டுடைய தேசிய தினத்துக்கு அழையா விருந்தாளியா போனதையும், அங்க இருக்கிற அவருடைய கம்பெனிகளுடைய பின்னணியில அவருங்க வரவேற்கப்பட்டதையும், மக்களூர் குறிக்கப்பட்ட ஆட்கள் அவருக்கும் பிற பரிசு பொருட்களையும் ஆதரவையும் தெரிவித்து அனுப்பியிருக்கிறதையும் பார்க்கிறோம். அப்போ அது அமெரிக்கா கண்டம் என்ற அந்த ஒரு சிந்தனைக்குள் போகின்றார்கள். இவர்கள் இந்திய துணைக்கண்டம் என்ற சிந்தனைக்குள் போகின்றார்கள். இப்படி போகின்ற பொழுது அந்தந்த இடத்தில் இருக்கின்ற மக்களுடைய மக்கள் இறமை பாதிப்புக்குள்ளாகிறது. அதிலும் இப்பொழுது என்னவென்றால் தாய்லாந்திலும் சொல்லி இருக்கின்றார்கள், ஸ்ரீலங்காவிலும் சொல்கின்றார்கள். என்னவென்று சொன்னால், இந்த பண்பாட்டு கலாச்சார தொடர்பு என்று சொல்லி மதம் சார் அரசியலை முன்னிலைப்படுத்தி உண்மையில அரசியல்ல இடம்பெறக்கூடாத பொருள் மதம். ஆனால் அந்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மதம் சார் அரசியலை கட்டமைப்பதன் மூலமாக மக்களுடைய நாளாந்த வாழ்வில உணர்ச்சி மயமான ஒரு தன்மையை கொண்டு தங்களுடைய ஜனநாயகத்தை சர்வாதிகார நிலைக்குள்ள கொண்டு வர அல்லது பாராளுமன்ற கொடுங்கோன்மையை தோற்றுவிக்கிற அந்த தன்மையை மறைப்பதற்கான ஒன்று செய்வார்கள். அதுதான் இப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையும் அதே மாதிரி இது பௌத்த நாடு, அங்கேயும் மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். இப்ப இந்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அந்த பின்னணி இஸ்லாமிய நாடுகளிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. இந்த மாதிரியான தன்மைகள் ஏற்படுகிற ஒரு சூழலில் இந்த ராமநவமி அன்றைக்கு அன்றாஜபுரத்துல இருந்து நேரடியாக அங்க போற அந்த தன்மை பௌத்த இந்துத்துவ இணைப்பு பலமாக ஏற்படுத்தப்படுகிறது. ஒரு வகையில நாமல் ராஜபக்சவை அழைத்து நரேந்திர மோடி அவர்கள் தான் நாங்கள் இந்து மதத்தையும் பௌத்த மதத்தையும் இரு கண்களாக பாதுகாக்க வேணும், உங்களுடைய விகாரங்களை எல்லாம் நீங்கள் திருப்பி கட்ட வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது விகாரிகளுடைய புனரமைப்பு என்கின்ற பெயரில் தமிழர்களுடைய நிலம் ஆக்கிரமிப்புக்கான அந்த கொள்கை திட்டத்தை கூட வகுத்து கொடுத்தார்கள். ஆகவே இப்படியான ஒரு சூழலில் ஈழத்தமிழுடைய இறமை மேலும் ஒடுக்கப்படுறக்கூடிய தன்மைதான் இருக்கின்றது. என்ற இப்ப சம்பூர் திருவண்ணாமலையினுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான பகுதியாக இருப்பார். இப்பொழுது அன்றாதபுரத்தை வடக்கு என்ற அந்த நிலையிலிருந்து முற்றாக விடுபட்டு அன்றாதபுரத்தோடான தொடர்பு என்ற நிலைக்கு இந்தியா போய்கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்தினுடைய தமிழக கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கிற CVK சிவஞானம் சொல்லியிருக்கிற தங்களுக்கு மாகாண சபை முறைமைக்குள்ள அதிகாரங்கள் குறைக்கப்பட்டுள்ளதை பற்றி தாங்கள் நரேந்திர மோடி அவர்களுடன் பேசப்போவதாகவும், அந்த முறையில அவர் அழுத்தத்தை கொடுக்க வேணும்
சொல்லி கேட்க போறான்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இவர்கள் வந்து இப்ப இருக்கிற அந்த இலங்கை சிங்கள பௌத்த குடியரசு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதற்குள் எங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறது என்று கூறுகின்ற பொழுது அது முற்றுமுழுசாக உள்நாட்டு பிரச்சனை என்பதை இவர் ஏற்றுக்கொள்கின்றார்கள். உள்நாட்டு பிரச்சனை இந்தியாவை இந்த தலையிட முடியாது, இந்தியா இன்னொரு நாடு. அப்படி இருக்கின்ற பொழுது ஸ்ரீலங்கா அரசியல் தலைவர்கள் வெளிப்படையாக சொல்வார்கள், ஒரு எல்லைக்கு வருகின்ற பொழுது அங்கே நின்றுகள், நீ வர தேவையில்லை, யாரா இருந்தாலும் சொல்வார்கள். இப்பொழுது இது ஐக்கிய நாடு சபையினுடைய அமைப்புகளுக்கே அவர்கள் நேரடியாக சொல்கின்றார்கள். அவ்விதமான அந்த இறமையை நாங்கள் வந்து நிராகரிக்கிற தன்மையை இந்த ஈழத்து அரசியல்வாதிகள் ஏற்படுத்துகின்ற காரணத்தினால்தான் கிட்டத்தட்ட 1978 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு மட்டும் 31 ஆண்டு காலம் மக்கள் தங்களுடைய உயிராலும் இரத்தத்தாலும் வாழ்க்கை இழப்பாலும் முத்திரையிட்டு உருவாக்கிய அந்த நடைமுறை அரசுடைய அந்த உண்மையான வளர்ச்சி கூட தரப்பட்டது என்பது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிந்த விடயம். ஆனால் அதுதான் தொடர்கின்றார்கள். உள்ளூராட்சி தேர்தலும் அதுதான் முன்வைக்க பார்க்கின்றார்கள். உள்ளூராட்சி தேர்தல் நிற்கின்றவர்களுக்கும் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை என்னவென்று இன்றைக்கும் கூட தெரியாது. அந்த மக்களுக்கு என்ன வேணும்ன்றது கூட தெரியாது. யாராவது வந்து ஊடகத்துல வந்து சொல்லட்டும், இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இந்த இடத்துல தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது, இந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு இந்த இடத்துல மின்சார பிரச்சனை இருக்கிறது, இந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து இங்க வந்து தொழில் செய்யறது பிரச்சனை இருக்கிறது. இப்ப இந்திய இழுவப்படகுகள் வந்து மடிவேலையை பயன்படுத்தி பில்லியன் கணக்கான மீன் அள்ளி செல்கின்ற ஒரு இடத்துல எங்களுடைய மக்களிடத்துல எத்தனை மடிவேலைகள் இருக்கிறது, எத்தனை ரோலர்கள் இருக்கிறது. ஆனா உலகம் முழுக்க தமிழர்கள் பறந்து வாழ்கின்றார்கள். ஆனா அவர்கள் தொழில் செய்வதற்கான அந்த தன்மையை நாங்கள் தொழில்நுட்ப திறன அதிகரிப்புமாக இருந்தால் அவர்களுக்கு என்று சொல்லி அவர்களுக்கான ரோலர்களும் அவர்களுக்கான மடிவேலைகளும் கூட அளிக்கப்படுமா இருந்தால் அவர்களும் சமனாக நின்று மீன் பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். இல்லைன்னு சொன்னால் இவர்கள் ஆழ்கடலுக்கு போய் ஒரு 5% மீனை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் 95% மீது எடுத்துக்கொண்டு சொல்கின்றார்கள். இப்போ எங்க பிரச்சனை இருக்கின்றது? உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் பொருளாதார ரீதியாக சிந்திக்கிறோமில்லை, மக்களுக்கான அந்த வாழ்வை கட்டியெழுப்புறதில் நாங்கள் சிந்திக்கிறோமில்லை, அந்த தேச நிர்மாணத்தை நாங்கள் மறக்கிற காரணத்தினால்தான் இந்த மாதிரியான இளமிழப்புகள் ஏற்படுகின்றது. அதிலும் வந்து கம்பராமாயணத்துல வந்து ராவணன் தன்னுடைய சிவாஸ்திரம் வந்து செயலிழந்த பொழுது முன்னணி போராடி கொண்டிருப்பது ஒரு கடவுள் தன்மை உள்ளவனாக இருக்கலாம் என்று எண்ணம் பெறுகின்ற பொழுதும் கூட நீ என்னுடைய தங்கையினுடைய மூக்கு அறிந்த காரணத்தினால் கடவுளாக இருந்தாலும் நான் நீதிக்காக போராடுவேன் சொல்லிக்கொண்டு அந்த பின்னணியில வெறுங்கையோடு இலங்கை புக்கானன்னு சொல்லி இலங்கையில திரும்பி வந்த வரலாற்றை கம்பன் சித்தரிப்பான். அது மாதிரிதான் இப்ப ஈழத்தமிழ் மக்கள் ஒவ்வொரு முறையும் வந்து இந்திய பிரதமர் வந்துட்டு போகல ஒவ்வொரு முறையும் வெறுங்கையோடு இலங்கை புக்கான நிலையில வருவார்கள் திரும்பி. பெரியாக இப்பொழுதும் நடைமுறை இருக்கிறதான் இந்த ஆசிரியர்கள் சுட்டி காட்டி இதிலிருந்து விடுபடுவதாக இருந்தால் நாங்கள் கனடாவில் வந்து முழங்கை உயர்த்தி தள்ளல் சொல்லி எல்போ ரெசிஸ்டன்ஸ் சொல்லி முழங்கை உயர்த்தி இப்படி தடுக்கிறது. இந்த ரகர் விளையாட்டுல வந்து முழங்கையால தான் தங்களுடைய முழு ஆற்றலையும் கொடுத்து முழங்கையால வந்து பந்தை பாதுகாப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே மாதிரியாக மக்கள் தங்களுடைய சக்தியை உண்டு திரட்டி வருகின்ற எதிர்ப்பு தன்மையை தள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இப்பொழுது தொடங்கி இருக்கின்ற எல்போ அப் போராட்டம். அது மாதிரியாக ஈழத்தமிழ் மண்ணிலும் வந்து மக்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய சக்திகளை திரட்டி தங்களுடைய பலத்தை கொண்டு போராடுறதுக்கான அந்த சக்தியை அளிப்பதை பற்றி சிந்தித்தால் மட்டும்தான் இது முடியும். அதுக்கு வந்து நடிகளும் இலக்கணம் நாங்கள் சொல்லிக்கொண்டு வர்ற மாதிரி அந்த ஈழத்தமிழுக்கான கவுன்சில் உண்டு, ஒரு பொதுவான ஒரு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்படாவிட்டால் அது செய்ய முடியாது, அரசியல்வாதிகள் செய்ய முடியாது. ஆகவேதான் அந்த கருத்துக்களை இந்த ஆசிரியர்களும் எடுத்துக் கூறுகிறார். பொதுவான கட்டமைப்பு என்று சொல்லும்போது தெளிவுபடுத்த வேண்டிய முக்கியம் என்னென்றால் அரசு தலைவருக்கான தேர்தலின் பொழுது கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது அந்த கட்டமைப்பு அங்கேதான் தவறு விட்டார்கள் என்றால் பொது கட்டமைப்பு உருவாக்கும் பொழுது கட்சிகள் அங்கே உள்வாங்கப்படக்கூடாது, அரசியல்வாதிகள் உள்வாங்கப்படக்கூடாது. உள்வாங்கினால் அவர்கள் ஹைஜாக் பண்ணுவார்கள் என்பதை அப்பொழுதே நாங்கள் சுட்டி காட்டினோம். அதைத்தான் இப்பொழுது செய்திருக்கிறார்கள். நீங்கள் கூறுவது சரி. இதை நாங்கள் கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகளாக வலியுறுத்தி கொண்டு வருகின்ற பொது கட்டமைப்பு இல்லாமல் நகர முடியாது என்பதுதான் உண்மையான நிலைமை. நன்றி மாஸ்டர், தெளிவாக விளக்கத்தை தந்ததற்காக நன்றி. அரசுடைய மாஸ்டர் நிறைய தடவைகள் பல போட்டி தொடர்பாக கூறினார். இப்ப இந்தியா சீனா அவர்களுடைய நிலை மாற்றம் ஓரளவுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கின்றது, உலக ஓட்ட மாற்றங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. இப்ப மாஸ்டர் கூறினார் இந்தியா அயலவர் முதல் கிழக்கோடு செயல்படுங்கள் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டும் பொழுது நாங்கள் எத்தனையோ தடவைகள் சுட்டிக்காட்டி விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்த அமைப்புகள். ஆனால் யாருமே ஒரு சரியாக காத்திரமாக செயல்படுவதாக தெரியாத இந்த நிலையில் தமிழ் மக்களை
இன்னும் பலவீனப்படுத்த போகின்றதா? இப்ப பல பரீட்சை போட்டி நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில், இப்போ உலகமே மாறிக்கொண்டு வருகின்ற நேரத்தில் தமிழ் மக்களை இன்னும் பலவீனப்படுத்த போகின்றதா இப்பொழுது இருக்கின்ற நிலைமை? உண்மைதான். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த உலக ஒழுங்கில அவர்கள் எங்கு நிற்கிறார்கள் என்ற ஒரு நிலைமை, அல்லது உங்கள் கொள்கை என்ன? நீங்கள் சொன்னது போலதான், நாங்கள் காத்தடிக்கிற திசைக்கு ஓடிக்கொண்டிருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு தற்போதைய உலக ஒழுங்கில் இந்த அங்கட பகிர்வாகம் என்ன என்பது தெளிவாக நாங்கள் வரையறுக்கப்பட வேண்டும். ஏனைய நாடுகள் அதற்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றன. ஐரோப்பா கூட அமெரிக்காவின் கொள்கை மாறும்போது 2 பேரும் ஒரே நண்பர்கள். ஆனால் உடனடியாக அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக அவங்க 870 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான பொருளாதாரம் என்று பாதுகாப்பு செலவினம் என்று சொன்னால், ஐரோப்பாவும் அதற்கேற்ற பாதுகாப்பு செலவினத்தை உயர்த்தி தன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு தயாராக இருக்கின்றது. ஆனால் இருவரும் நண்பர்களாகத்தான் இருந்தார்கள். நண்பர்கள் எதிரிகள் என்பது இல்லை. இங்கு பிரச்சனை நீங்கள் உங்கள் இறமையுள்ள இனம், இறமையுள்ள நாடு என்பதுதான். இப்ப புட்டின் அவர்கள் என்ன கூறினார்? இந்த ரஷ்யாவின் இந்த போர் ரஷ்யா மக்களின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றுறது. இல்லைன்னா நாங்கள் அழிந்து போவோம், இல்லைன்னா நாங்கள் இருக்கிற இடமே இல்லாமல் போய்விடுவோம் என்பதுதான் அவருடைய முதன்மையான கருத்தாக இருக்கின்றது. தனியாக பொறுத்தவரையிலும் அதே ஒரு நிலைமைதான். ஏதோ ஒரு விதத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இப்ப மாஸ்டர் கூறியது போல அமெரிக்கா தனது கண்டத்தை அந்த கண்டத்தை அமெரிக்க கண்டமாக தனது கண்டமாக பார்க்கிற அதே சமயம் ஐரோப்பா ஒருங்கிணைய வேண்டிய ஒரு நிலை தான் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. ஐரோப்பாவை பொறுத்தவரையில் இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு பல நாடுகள் விட்டுக் கொடுப்புகளை, இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னா சொன்னால், இந்த நிதி நெருக்கடியை சமாளித்து பாதுகாப்புக்கு நிதியை ஒதுக்க வேண்டும் என்பதில் இதுவரை காலமும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இடையில் இருந்த அந்த நிதி தொடர்பான கடுமையான வரைமுறைகளை ஜெர்மன் தளர்த்தி இருக்கிறது. என்னென்று சொன்னால், அதான் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், உண்ட தலையில் துப்பாக்கியை வைக்கும் போது நீ மாறித்தான் ஆக வேண்டும் என்று. அதே ஒரு நிலையாகத்தான் இதை மேற்குலக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். தமிழ் மக்களை பொறுத்தவரையிலும் அதே ஒரு நிலைதான், அதாவது முன்னைய நிலைப்பாட்டில் இருந்து நாங்கள் பார்க்க முடியாது. கேட்டது காரணம் என்னவென்றால் அரசோக்களே, இப்ப நேற்றைய தினம் பாருங்கள், நிலாவரையில் மரத்துக்கு கீழே பொத்த படத்தை கொண்டே வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்து வைக்கிறார்கள். மக்கள் எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்காவிட்டால் அது நிரந்தரமாக இருந்து அதிலிருந்து ஒரு விகாரை கட்டப்படும். அப்படித்தான் இதுவரை காலம் நடந்து வந்தது. ஆனால் இப்ப தமிழ் மக்கள் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் இவ்வாறான ஒரு சின்ன சின்ன விடயங்கள் நடைபெறும் பொழுது உடனடியாக அங்கே போய் ஆர்ப்பாட்டத்தை செய்துவிட்டு அவர்களை அகற்ற வைத்து விட்டு செல்கிறார்கள். ஆனால் இந்த போட்டி, இந்த விளையாட்டு என்ன விதத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை கொண்டு வர போகிறது? தமிழ் மக்கள் இங்கிருந்து எவ்வாறு பயணிக்க போகிறார்கள்? ஓகே, பௌத்த மதத்தை சிங்களவர்கள் ஒரு இன ஆக்கிரமிப்பாக பயன்படுத்துகிறார்கள். இதில் ஒரு மிக முக்கியமான திருப்பத்தை நாங்கள் சந்திக்க வேண்டும். எங்கள் வரலாற்றை, தமிழ் மக்களின் வரலாற்றை நாங்கள் மீளாய்வு செய்ய வேண்டும். அதாவது மீளாய்வு என்று சொல்லும் போது சிங்கள மக்களை பொறுத்தவரையில் தங்கள் தொல்லியல்கள், தங்கள் சான்றுகளை அதிகரித்துக் கொண்டு வருகிறார்கள். தமிழ் மக்களின் வரலாறு மீண்டும் பார்க்கப்பட வேண்டும். என்னென்று சொன்னால், பௌத்தம் என்பது சிங்கள மக்களுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. பௌத்தம் தாய்லாந்திலும் இருக்கு, ஜப்பானிலும் இருக்கு, எல்லா நாட்டிலும் இருக்கு. எந்த இனமும் அந்த பௌத்தத்தை பின்பற்றுகிறார்கள். தமிழ் மக்கள், தமிழ்ல பௌத்தம் இருந்ததா இல்லையா என்பதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த அத்தனை விகாரைகளையும் தமிழ் பௌத்தம் கைப்பற்றுமாக இருந்தால், சிங்களத்துக்கு பௌத்தத்தை வைத்து எங்கள் நிலங்களை கைப்பற்றி, உண்மையில் பௌத்தம் சிங்கள நிலத்தை கைப்பற்றவில்லை. சிங்களம் என்ற இனம் பௌத்தம் என்ற மதத்தை பயன்படுத்துகிறது. அதுதான் இங்கு வித்தியாசம். ஆனால் தமிழர்கள் அதனை செய்துவிடக் கூடாது என்பது இந்தியாவும் தெளிவாக இருக்கின்றது. எனவேதான் சிங்களத்தில் அது ஏதோ சிங்களவருக்குரிய மதம். ஏன் இந்தியா அவ்வாறான ஒரு முரட்டு கொள்கையை வைத்திருக்கிறது? இந்தியாவுக்கு 9 நண்பர்கள், 9 அயலவர்கள் என்று கூறலாம். இந்தியாவை சுற்றி இலங்கையை தவிர 8 பேரோடும் கொள்வெல்லாம் பிரச்சனை. இந்த வெளிவார கொள்கை அப்படி. இப்ப 4 மாதங்களுக்கு பிறகு இப்பதான் அதானி பங்களாதேசத்துக்கு கரண்ட் மின்சாரத்தை கொடுப்பதற்கு சம்மதித்திருக்கின்றனர். இதுவரை காலம் அதை வைத்து பிளாக்மெயில் பண்ணதான் அவங்க கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பில்லும் $5 பில்லியன் பே பண்ண வேண்டியிருக்கிறது பங்களாதேஷ்.
அதான் இலங்கை அதை உதாரணமாக வைத்துத்தான் அதானியின் ப்ராஜெக்டை ரத்து செய்திருந்தது. நாங்கள் எங்கள் நிலையில் இருந்து பேசுவோமாக இருந்தால், நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்று இதுதான், ஏன் இந்தியா தமிழ் மக்களுக்கு எதிராக நிற்கின்றது, ஏன் இந்தியா சிங்கள மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் அப்படி நாங்கள் யோசிப்பாங்க. சரி, தமிழ் மக்களுக்கு நாங்கள் சொல்லி 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 அது தமிழ் மக்கள் தமிழ் தரப்புகளுக்கு மக்களை விடுங்க, தமிழ் தரப்புகளுக்கு நாங்கள் சொல்லி 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 விலங்கையில் என்று வைப்போம். சரி, சிங்கள வரைப்பார்கள், ஏன் சிங்களத்தோட இந்தியா பணிந்து சில சமயங்களில் சிங்கள அரசுக்கு பணிந்து போகின்றது. அவ்வளவு ஒழுக்கமாக இந்தியா சிங்கள தரப்புடனே நிற்கிறது. ஏன் தமிழர்களை உதாசீனப்படுத்துகிறது அல்லது திரும்பியும் பார்ப்பதில்லை? ஏனென்று சொன்னால் சிங்களத்துக்கு அவன் தன் இறமை கொண்டிருக்கிறான். தான் ஒரு இறமை உள்ள இனம் என்று சொல்கிறான். தான் யாரிடமும் பேசலாம் என்கிறான். தான் அமெரிக்காவுடனும் பேசுகிறார். அதே சமயம் சீனாவுடன் உறவுகளை பேணுகிறார். யாருக்கும் பயப்படுவதில்லை. ரஷ்யாவுக்கும் அவர் உதவிகளைத்தான் செய்கிறார். ரஷ்யா சுற்றுலா பயணிகளின் ஊடாக தனது பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகிறார். ரஷ்யாவிடம் எரிபொருட்களை வாங்குவதற்கு முன்னிற்கிறார்கள். கொரிய போரின் போது கூட யாரும் சீனாவுக்கு எதுவும் விற்பனை செய்யக்கூடாது என்பதை மீறி இலங்கை அவர்களுக்கு ரப்பரை வழங்கியிருந்தது. அந்த நல்லுறவை இன்றும் சீனா நினைவில் கொண்டுதான் இருக்கின்றது. நாங்கள் காசு கொடுத்து இலங்கை அரசு ஒருத்தரட்ட ஆயுதம் வாங்கினத்துக்கே காசுக்கு வித்தவனை நாங்கள் எதிரியா பார்க்கின்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இலங்கை தொடர்பாக கூறும்பொழுது அவர்கள் ஒரு நாடாக உலக பரப்பில் அங்கீகரிக்கப்பட்டு அவர்களோடு ஒப்பந்தங்கள் எல்லாம் செயல்படுத்துகிறார்கள். ஆனால் தமிழர் தரப்பில் அவ்வாறு ஒன்று இல்லை தானே. நாடு என்பது அவ்வாறு இல்லை என்று கூற முடியாது. என்னென்று சொன்னால் பல நாடுகள் உருவாகி இருக்கின்றன. மொன்டோனிக்ரோவை பார்க்கலாம், கொசோவோவை பார்க்கலாம், சேர்பியாவில் இருந்து பிரிந்த நாடுகளை பார்க்கலாம், நீங்கள் சோவியத் ஒன்றியத்தில் இருந்து பிரிந்த நாடுகளை பார்க்கலாம். பல நாடுகள் உருவாகி இருக்கின்றன. சுத்தி நாங்கள் ஒரே இடத்துக்கு தான் பாருங்கள். சமீபத்தில் அல் ஜசீராவில் ரணில் விக்ரமசிங்க என்ன கூறினார்? அந்த பலஸ்தீனின் தொடர்பாக கேட்கும் பொழுது அவர்களை உலக நாடுகள் அங்கீகரிக்கிறார்கள், எனவே நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் எங்களுடைய கருத்திலை கூறுகிறோம், செயல்படுகிறோம் என்று கூறுகிறோம். ஆனால் தமிழர்களுக்கு அப்படி ஒன்று இல்லை என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் ஒரே அந்த வட்டத்தை சுற்றி அங்கேதானே வருகின்றோம். இங்கிருந்து நாங்கள் நகர முடியாமல் சுத்தி குண்டுச்சாட்டிகள் குதிரை ஓடுவது போல் தான் இருக்கின்ற சொல்லுவார்கள். இதை எப்படி உடைப்பது என்பது இலகுவானது. இலங்கை அரசிடமிருந்தே நாங்கள் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஏனைய நாடுகளுடனும் உறவுகளை பேணுவது, உலகத்துல 194 நாடு இருக்கின்றால் எல்லா நாடுகளுடனும் பேணுங்கள். அந்த நாடுகளின் ஊடாக முதலில் இந்த இதுகளை கொண்டு வருவதை யார் என்று சொன்னால் சிறிய நாடுகள். பெரிய நாடுகள் இதற்குள் ஈடுபடாது. ஏனென்று சொன்னால் அவர் பெரிய நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் பாதிக்கப்படலாம் என்பதால் பெரிய நாடுகள் நேரடியாக ஈடுபடாது. நீங்கள் ஒரு சிறிய நாடுகள் ஊடாக போகும்போது அவற்றை உதாரணமாக காட்டி பெரிய நாடுகள் அதற்குள் வரும். இப்ப மாஸ்டர் கேட்டா சொல்லுவார், இப்ப 1984ஆம் ஆண்டு இனப்படுகொலை என்ற ஒரு தீர்மானத்தை அர்ஜென்டினா ஊடாகத்தான் இந்தியா கொண்டு வந்தது. அன்றைய தமிழ் தலைவர்கள் அதை சரியாக பயன்படுத்த முடியாது போனதுதான் எங்களை தோல்வியாக. இந்திரா காந்தி கொண்டு வந்தார் அர்ஜென்டினா ஊடாக ஐக்கிய நாடுகள் சபை. அன்று அது அந்த இனப்படுகொலை என்பதை வலுவாக பற்றி பிடித்திருந்தால் இன்று பலஸ்தீனம் போல எங்களையும் ஒரு ஸ்டேட்டாக ஐக்கிய நாடுகள் சபையை அங்கீகரித்திருக்கலாம். அது நாங்கள் விட்ட பிழையாகத்தான் இருக்கிறோம். நாங்கள் அதனை இனக்கலவரமாக மாற்றியிருந்தோம். அன்றைய அரசியல் தலைவர்கள் அது ஒரு இனப்படுகொலை என்று இந்தியா கொண்டு வந்ததை இனக்கு கலவரமாக மாற்றியிருந்தோம். நாங்கள் கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் ஒன்றையும் பயன்படுத்துகின்ற ஆளுமையும் பக்குவமும் இல்லை. அதுதான் அந்த முக்கியம். இப்பயும் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் அதனை எவ்வாறு பயன்படுத்த போகிறோம் என்பதுதான் மிக மிக சிக்கலான விடயம். இப்ப பாருங்கள், இந்த பிரித்தானியா தடையை கொண்டு வந்திருக்கு. அது வலிமையான ஒன்று. இரண்டு அமெரிக்காவும் கொண்டு வந்திருக்கு. அந்த தடைக்கு பின்னணியில் பல புலம்பெயர் அமைப்புகள் இருக்கின்றன. அது பிரச்சனை இல்லை, என்னென்று அது உண்மைதான். அதே போல பிரித்தானியாவின் தொழிற்கட்சி வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைவாக கொண்டு வந்தது. ஆனா அதை எவ்வாறு பலப்படுத்துவது? இப்ப உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு பத்திரிகைகள் இப்போது முழுக்க அதுதான் இந்த தடை தொடர்பாகத்தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அவர்கள் கூறுகிறார்கள், தென் ஆப்பிரிக்காவை தளமாக கொண்ட ITJP இதில் முக்கிய பங்கு வகித்தார். ஓகே, தென்னாப்பிரிக்காவை தளமாக தென்னாப்பிரிக்கா தான் பலஸ்தீனத்தின் தொடர்பாக இனப்படுகொலை தொடர்பான வழக்கையும் போட்டிருந்தது.
ஆனால் எத்தனை பேர் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் அவரோட இணைந்து? இதுவும் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவராக இல்லாட்டி தென்னாப்பிரிக்கா அரசு ஊடாக கூட இதனை கொண்டு வந்திருக்கலாம். இப்ப நாங்கள் இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா என்ற வட்டத்தை தாண்டி நாங்கள் வெளிவரவில்லை தானே. இனி ஒரு சின்ன சின்ன விடயங்கள் நடந்ததோடு நாங்கள் திருப்திப்படுகின்றோம். இப்ப உண்மைதான். இந்திர செல்வா அமெரிக்கா எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னதாக தடை செய்திருந்தார்கள், கனடா எத்தனை ஆண்டுகளுக்கு, ஆனால் அதனால் என்ன நடந்தது? நீங்கள் கூறுவது நாங்கள் வரவேற்க வேண்டும். எந்த விடயம், அதாவது ஐநாவுக்கு செல்வதும் வரவேற்கத்தான் வேண்டும், போராட்டங்கள் நடத்துவோம். ஆனால் இவற்றோடு மட்டும் நின்றுவிடப் போகின்றோம் என்பதுதான் பெரிய கேள்வியாக இருக்கிறது. மாஸ்டர், உங்களிடம் வருகின்றேன். இப்ப நீங்கள் பௌத்த இந்துத்துவ தொடர்பாக கூறும் பொழுது அங்கே 2 விடயங்கள். இப்போ நான் கூறியது நிலாவரையில் நடந்த சம்பவம் ஒன்று. இனி தையிட்டி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் ஒன்றை திறந்து வைப்பதற்காக அங்கே வந்த பொழுது, மக்கள் போராடிய பொழுது அங்கிருந்து இராணுவத்தினர் மக்கள் வந்தவுடன் வெளியேறிவிட்டார்கள். அதை உங்களுக்கு தெரியும். அங்கே சிங்கள தேசத்தில் வந்து பௌத்த பேரினவாதம், அந்த இனவாதத்தை அவர்கள்தான் கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சரத் வீரசேகர அவர்கள் மீண்டும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது அனுரகுமார திசாநாயக்கா இவர்களுடைய எதிர்ப்புக்காக அவர் உடனடியாக இராணுவத்தை வெளியே அனுப்பிவிட்டார் என்றெல்லாம் கூறுவார். இப்ப உள்நாட்டில் தமிழர் தாயகத்தில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளை நிலை மாற்றுவதற்கு என்ன வழி இருக்கிறது? இப்போ வெறுமனவே தானியை இப்படி அளக்கப் போகிறார் என்றால் ஒரு 10 பேர் போறதும், பிஹாரே படத்தை வைக்கிறார்கள் என்றால் அதுக்கு ஒரு 10 பேர், இதை வைத்துக் கொண்டு எவ்வாறு தமிழ் மக்கள் நகரப் போகின்றோம்? ஒரு சரியாக தமிழருக்கான ஒரு தீர்வை எவ்வாறு பெற்றுக்கொள்ள போகின்றோம்? இது ஒரு சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அதாவது முதல்ல வந்து இப்போது அரசு கூறின மாதிரி இந்த சிங்கள மொழியோ அல்லது இனமோ பௌத்தத்தோட தொடர்புடையாக இருக்கவில்லை. பௌத்தம் அங்கு வந்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். புத்தர் வந்துதான் அவர்களை வந்து பௌத்தமயப்படுத்தினார்கள் என்றது அவர்களை ஏற்றுக்கொள்ற விஷயம்தான். அதே மாதிரி தமிழ் பகுதியிலும் முதல் புத்தர் வந்தது நைனாதி வைக்கின்றதும், அதுக்கு பிறகு அங்கேயும் நாகருக்கும் இயக்கருக்கும் இடையில வந்து அரச போட்டி ஏற்பட்ட பொழுது அந்த அரச போட்டியை சமப்படுத்துறதாக தான் வந்தார். பொலிட்டிக்கல் ரீதியாக தான் வந்தார், அரசியல் ரீதியாக தான் வந்தார், மதத்தை பிறப்ப வேற இல்லை. அதே மாதிரி கல்யாண கங்கன்னு சொல்லி அன்றைக்கு இருந்த இந்தியா கல்யாணி கங்க பகுதியில அங்கேயும் வந்து அதே மாதிரியாக வந்து சமூக சமப்படுத்தலுக்காகத்தான் அரசியல் ரீதியாக தான் வந்தார். புத்தர் வந்து இலங்கைகள் வந்து தன்னுடைய மதத்தை போதிக்கிறதுக்கு அங்க வந்து நின்று கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று கொண்டு புத்தர் வந்து ஒரு தம்ம போதனை செய்தான்னு சொல்லட்டும் பார்ப்போம். எங்கேயாவது சரி ராஜபுரத்திலேயோ அல்லது வந்து கண்டிலேயோ அல்லது எங்கேயோ நின்று புத்தர் சம போதனை செய்தார் சொல்லட்டும் பார்ப்போம். இல்லை, அவர் வந்து பௌத்த மதத்துல தோற்றமே மக்களுக்குள்ள இருந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக மக்களை பலப்படுத்துற என்ற பின்னணியெல்லாம் வருகுது. அதாவது பௌத்த மதம் அப்ப இருந்த சாதிய பிரச்சனைக்கும் அப்ப இருந்த மத மேலாண்மைக்கும் எதிராக தோற்றம் பெற்ற ஒன்றுதான். அது ஒரு ரிஃபர்மேஷன் ரிலிஜன், சீர்திருத்த மதமாக தான் வந்தது. அதனால பௌத்தம் வந்து தமிழர்களுக்கு தான் வந்தது. அது மாத்திரம் இல்ல, பௌத்த காலத்துல இந்தியா முழுவதும் தமிழ் மொழியே பேசப்படுற மொழியாக இருந்தது என்பதும், அசோகனுடைய கல்வெட்டுகள்ல இருக்கிற அந்த எழுத்துக்கள் வந்து தமிழ் பிரமி என்பதும் ஜாழ்ப்பாணத்தினுடைய பல்கலைக்கழக தொல்லியல் பேராசிரியர் புஷ்பரட்னம் அவர்கள் பல நூல்கள் ஊடாக கூட வெளிப்படுத்தியிருந்தார். அது மாத்திரம் இல்லை, சரியான ஆய்வுகளின்படி, பல ஆய்வுகளின்படி இந்த ஒரே நிலப்பரப்பாக இருந்து பிற கடலால் பிரிந்ததான் ஈழமும் தமிழகம். ஆகவே நாங்கள் வந்து ஒரே நிலப்பரப்புடைய மக்கள். பின்னர் வந்து கடல் பிரித்ததன் காரணமாக தீவாகின்ற பொழுது நாங்கள் அங்கு தங்குறோம், அவர்கள் அங்கு இருக்கின்றார். ஆகவே எங்களுடைய வேர் அங்கே இருக்கின்றது. ஆனா இந்த பௌத்தத்தை பொறுத்த மட்டில் தமிழ் பௌத்தம் தான் இலங்கைக்குள் வந்து பௌத்தத்தினுடைய சிந்தனைகளையே கொண்டு வந்தது. ஆரம்பத்துல வந்த தேரர்கள் வந்து தமிழ் தேரர்கள் வந்து இப்பொழுது ஈஸ்டாம்ல இருக்கிற திருமதி தனபாக்கியம் குணபாலசிங்கம் அவர்கள் மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தினுடைய தொல்லியல் விரிவுரையாளர் இருந்த பொழுது அழகான புத்தகங்கள் மூலமாக எல்லாம் வெளிப்படுத்தினார்கள். விதமாக தமிழ் பௌத்தம் அங்கே இருந்த நான் எங்கட பக்கத்துல நீங்கள் வள்ளிபுர ஆழ்வார் கோயில போய் தோண்டினாலும் சரி, திருவண்ணாமலையில போய் தோண்டினாலும் சரி,
கண்டியும் வன்னி அரசும் வந்து தமிழர்களுடைய அரசு. அங்க வந்து தெலுங்கு தமிழர்கள் சிங்களம் பேசிக்கொண்டு ஆண்டு கொண்டிருந்தார்கள், வன்னியில வந்து வன்னி தமிழர்கள் வந்து ஆண்டு கொண்டிருந்தார்கள். அப்படினால இவர்கள் 2 பேருக்கும் இடையில இருந்த அந்த பலம் புரிந்த ஒற்றுமைதான் போர்த்துகேயராலும் ஒல்லாந்தராலும் கூட கண்டியையும் வன்னியையும் பிரிக்க முடியாம இருந்ததும். பிறகு பிரித்தானியர் வந்து எவ்வளவோ தந்திரங்கள் எல்லாம் செய்து கண்டியை வந்து 1815 பிடிச்ச பிறகு கூட, அதுவும் சிங்கள இனத்தை சேர்ந்தவர்கள் செய்த துரோகம் காரணமாக தான் பிடிக்கிறார்கள். அது பிடிச்ச முடியும். இங்க வன்னியில வந்து என்ன நடக்குது, வன்னியில வந்து பண்டாரவன் என்ற வீழ்ச்சி 1832 நடந்த பிறகுதான் 1833 தான் இலங்கையை உரிமைப்படுத்தி சிங்கள தமிழ் உரிமைகளை ஒரு உரிமையாக கொண்டு வந்தார். அந்த அடிப்படையில் இந்த மன்னர்களால் தோற்றுவிக்கப்பட்ட பிரச்சனைக்காகத்தான் 2023 மன்னரை நோக்கின்னு சொல்லி புலம்பெயர் நாடுகள்ல எல்லாம் மன்னரை நோக்கி தமிழ் மக்கள் வந்து ஏற்பட்ட ஊர்வலம் செய்த நீங்க அறிந்திருப்பீர்கள். என்றால் இது பிரித்தானிய அரச பரம்பரையால தோற்றுவிக்கப்பட்ட சிக்கல், பிரித்தானியாவால் தோற்றுவிக்கப்பட்ட சிக்கல். இது பலஸ்தீன பிரச்சனையும் அப்படித்தான், அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டான். அது இதுவும் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டதான். ஆகவே இந்த உண்மைகளை பேசுறதுக்கு வரலாற்று ரீதியாக ஆராயறதுக்கு ஒரு சபை வேணும். அதே மாதிரியாக வந்து பொருளாதார ரீதியாக ஆராயறதுக்கு ஒரு சபை வேண்டும். உங்களுடைய முத்துக்குளிப்பு முழுவதையும் பிரித்தானியா வந்து பயாலஜிக்கல் ஜெனசைட் என்று சொல்லப்படுற உயிரில இனழிப்பை செய்து அங்கிருந்த முத்துச்சிப்பியெல்லாம் அள்ளிக்கொண்டு இருந்தாலும் நாங்கள் பலையினப்பட்டோம் பொருளாதாரத்தில். அவங்களுக்கு பொருளாதார பலையினமும் சர்வதேச தன்மையோடு இருக்கின்றது. எங்களுக்காக நாங்கள் வித்து பிரச்சனை படல. நீங்க அமெரிக்கா எடுத்தீங்க என்றால் அமெரிக்கா வந்து ஒரு கட்டத்துல வந்து ரஷ்யாவுக்கு கூட நிலப்பரப்பு வித்த வரலாறு இருக்குது. எல்லாம் இன்றைக்கு நியூயார்க் பகுதியா இருக்கிற பகுதி முழுக்க மெக்சிகோ தான், அந்த மெக்சிகோ தான் இருந்தது. அவையே அந்த காலத்துல வந்து நிலங்களை வித்தும் நிலங்களை ஒருங்கிணைச்சு மக்கள் வந்து வாழ்க்கை முறையில் அமைச்சார்கள். நிலப்பரப்பு ஒன்றுதான். இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், டிக்ஸி சொன்ன அந்த வார்த்தையை சொன்னேன். இந்தியா என்ன கருதுது என்றால் ஆப்கானிஸ்தான்ல இருந்து இலங்கை மட்டும் இந்திய துணைக்கண்டம் ஒரு பிறப்பு, ஒரு நிலப்பிறப்பு, அதுக்குள்ள வந்து வேளாண்மை வரை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லுது. இப்ப சீனா அதை ஏற்றுக்கொண்டு குளோபல் சவுத் என்றதை ஏற்றுக்கொண்டு அவர்களும் இப்பொழுது இந்த ஆசிய போர்ட்ரஸ், ஆசிய கோட்டைன்றதை கட்டுறதுக்காக இப்ப வந்து ஒன்றுக்கு இந்த மாற்றங்களுக்கு ஏற்படும். இப்போ ஃபாரின் அஃபேர்ஸ்ல வந்து சொல்லியிருந்தார்கள், சீனா ஏற்கனவே இந்த புதிய அரசியல் ஒழுங்குமுறையை நிறுவிவிட்டது. இப்பொழுது அமெரிக்கா நிறுவுவதற்கு தத்தளிச்சு கொண்டிருக்கிறதே ஒழிய அதை ஏற்கனவே நிறுவப்பட்டு விட்டார். இப்பொழுது நிறுவப்பட்டிருக்கிற அந்த பின்னணிக்கு அவர்கள் மெதுவாக வந்து உறுதியாக முன்னேறதா இப்ப இவருடைய வர்த்தக போர் வந்து படுத்தோல்வி அடைஞ்சு கொண்டிருக்கிறதே காரணமாக இருக்கிறது. இப்போது அமெரிக்கா தான் சிக்கல்ல மாற்றப்படுது. நேற்றுக்கு வந்து கனடைய புதிய பிரதமரும் மாக்கானியும் ட்ரம்பும் பேசியிருக்கிறார். ஆனால் கனடிய பிரதமர் தெளிவா சொல்லி இருக்கிறார், நாங்கள் உங்களுக்கு எதிரான வரிகளை உங்களை மாதிரியே கட்டமைப்போம். அதுதான் நீங்கள் என்ன மாதிரி நடக்கிறோம் அப்படி நாங்கள் நடப்போம். இப்படி சிங்கள சங்கத்துக்கு சொல்ற தன்மை தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை தவிர வேறு யாருக்குமே இருக்கவில்லை. நீங்கள் எங்களுக்கு எதை செய்கிறீர்களோ அதை திருப்பி செய்வோம். அதே நேரத்தில் உங்களை பயக்க போறதும் இல்லை. நீங்க ஆயுதத்தோட இல்லாத நேரத்துல நாங்கள் உங்களை வந்து சிங்கள தேசத்து மக்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்றோம், எங்களை வரலாற்று ரீதியாக தமிழ் தேசத்து மக்களாக ஏற்றுக்கொண்டு பேசுவோம் என்று அவர்கள் கருத்தா இருந்தது. நாங்கள் உங்களை பயக்க இல்லை. ஆனா நீங்க எதை செய்யறீங்களோ அதை திருப்பி செய்யணும்னு சொல்ற அளவு கொண்டும் இல்லை. இன்றைக்கு வந்து மோடி வந்து இன்னொரு நாட்டுடைய பிரதம மந்திரி அரசு சொன்ன மாதிரி எத்தனையோ இடத்துல வந்து இந்தியா வந்து தன்னுடைய அந்த பிராந்திய மேலாண்மையை தக்க வைக்கிறதுக்காக சீனாவோட பக்கம் சரிஞ்சிருவார்கள், பாகிஸ்தானோடு இணைஞ்சிருவார்கள் என்ற அந்த பயங்கள் எல்லாம் இருக்கிற காரணத்தினால எத்தனையோ இடத்துல இந்தியா தன்னை விட்டு கொடுத்து கொண்டு போகுது. அவர்களுடைய தேவை தவிர்க்க முடியாத ஒன்று. இன்றைக்கு வந்து கிரீன்லாந்து மிக தெளிவாக சொல்கின்றார்கள், பாதுகாப்புக்காக இது எங்களுக்கு தேவை. அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் மற்றவர்களை எங்களோட பகுதியில் வருவதாக இருந்தால் நீங்கள் எங்களோட அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு கேட்டார்களா? இன்றைக்கு வந்து பேச வேண்டிய விஷயம் என்ன? அங்க வந்து பொருளாதார ரீதியான மாற்றங்களை கொண்டு வருவதற்காக இந்திய பிரதம மந்திரி வருகின்றார். அப்ப அவரோட வந்து இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க போறீங்க, இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய கல்வி முறைய பயிற்சிகளை எப்படி நீங்க வளர்க்க போறீங்க, எல்லாத்துக்கும் மேலாக இந்த பகுதியில் வாழ்ற மக்களுடைய பாதுகாப்பை எந்த மாதிரியாக உறுதிப்படுத்த போறீங்க? சரி, நீங்கள் தொழில் செய்யத்தான் வாரீங்க, பொருளாதார ரீதியாக முதலிட போறீங்க, அதில் பாதுகாக்கப்பட வேணும். எங்களால் அதை பாதுகாக்க சக்தி இன்றைக்கு எங்கள்கிட்ட இல்லை, அது எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்கள் எப்படி இந்த உங்களுடைய அந்த அந்த முயற்சிக்கு எப்படி பாதுகாப்பு உருவாக்க போறீங்க? அந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் பாதுகாக்கப்படாவிட்டால், அந்த மண் பாதுகாக்கப்படாவிட்டால் அங்க போராட்டங்களும் அங்க சிக்கல்கள் இருக்குமா இருந்தால் பொருளாதாரம் வந்து வளர்ந்து செல்ல முடியாது. அப்படியான கேள்வி கேட்கிறார்கள். அதனுடைய விரிவு என்ன, அதனுடைய தன்மை, அது ஒன்றுமே இல்லை. இது விட்டு கொடுத்து போவது என்று சொன்னால் என்ன கருத்து என்று சொன்னால், இதுதான் என்னுடைய நிலைப்பாடு, இந்த நிலைப்பாட்டுடன் நீ வந்து செயல்பட்டால் நான் உன்னுடன்
இணைந்து செயற்படணும். இணைந்து கொலாபரேஷனும் கோஆபரேஷனும் வேற. கோஆபரேஷன்ன்றது மன அளவில் ஒத்துழைக்கிறது. கொலாபரேஷன்ன்றது சேர்ந்து செயற்படுறது. இப்ப சேர்ந்து செயற்படுற நிலம் இது கோஆபரேஷன் இல்லை, இது கொலாபரேஷன். அந்த கொலாபரேஷனுக்கு வரைக்குல நானும் வாழ வேணும், நீயும் வாழ வேணும். அதுக்கப்புறம் ரகசியம். இப்ப நானும் வாழவும் நீயும் வாழ வேணும். திட்டத்துக்குள்ளால நான் வாழ்றதுக்கு இன்னென்ன தடை இருக்குது. அப்ப இதை நீ ஒழுங்கு செய்தா என்றால் நான் உன்னோட சேர்ந்து வேலை செய்யலாம். அந்த நிலைமை இப்ப சீனாவையும் இந்தியாவையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது சரியான நிலைமையாக இருக்கு. ஆனால் ஈழத்தமிழர்களையும் இந்தியாவையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவ்வாறான ஒரு நிலைமை இருக்கிறதா? அதுக்கு என்ன காரணம் என்றால் ஈழத்தமிழர்கள் உணர்ச்சியை மையப்படுத்தி தமிழை பாதுகாக்க வேணும், நாடு பாதுகாக்கணும்னு சொல்லி கொண்டிருக்கிறாரே தவிர தமிழை எப்படி பாதுகாக்கிற என்ற செயல்முறை திட்டம் இருக்கிறதா? நாட்டை எப்படி பாதுகாக்கிற செயல்முறை திட்டம் இருக்கிறதா? நான் ஏன் போய் அவரிடத்துல எனக்கு உதவி செய்யு கேட்க வேணும்? இதுதான் எனக்கு சரி. உங்களுக்கு மாகாண ஆட்சி முறைமையில சரியான முறையில் செய்யப்பட இல்லைண்டா அதை நீங்கள் ஏற்கனவே அதற்கான சான்றாதாரங்கள், அதுக்கான புள்ளி விவரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இவ்வளவு நடக்க இல்லை, இது கம்ப்ளைண்ட் பண்றதா, முறையீடு செய்யற ஒரு நிலையா, இல்லாட்டி ஒன்று நடக்கவே இல்லை உங்களுக்கு ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாண கச்சேரியில வச்சு, யாழ்ப்பாண செயலகத்துல வச்சு எத்தனை பேர் இன்னும் நிலத்தை இராணுவம் வச்சிருக்குன்னு சொல்லி கேட்டால் ஒருவருக்கும் தெரியாது. எத்தனை பேர் விளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஆனா அவ்வளவு பேரும் காய்ச்சல். ஆனா ஒன்றும் இல்லை. அதாவது சயின்டிபிக் அப்ரோச்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்திலையும் நீங்கள் ஒரு அறிவார்ந்த அணுகுமுறை இல்லாவிட்டால் கடைசி மட்டும் அந்த தன்மையிலிருந்து விடுபட மாட்டீங்க. உதாரணமா சொல்ல போனால் இன்றைக்கு உக்ரைனுடைய பிரச்சனை எடுங்க. உக்ரைன்ல பிரச்சனையில எங்களுக்கு ஏற்பட்ட அதே தீர்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது உக்ரைனுடைய நாட்டெல்லைகள் எல்லாம் ரஷ்யாவுக்கு, உக்ரைனுடைய கனிம வளம் முழுக்க அமெரிக்காவுக்கு. நீங்கள் அங்க வாழுங்கள். இது இன்றைக்கு தீர்வா கொண்டிருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு எங்களுடைய நாட்டெல்லைகள் எல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு, நாட்டினுடைய வளம் எல்லாம் இந்தியாவுக்கு. இதனை தீர்வா இதை தடுத்ததன் மூலமாக தேசிய தலைவர் அவர்கள் தான் இந்தியாவுடைய பாதுகாப்பு கூட இருந்தார்கள். இங்க இருந்த சிவானந்தன் சொல்லி இங்க ரேஷன் ரிலேஷன் யூனிட்டுக்கு பிரித்தானியாவுடைய இதுல இயக்குனராக இருந்த மிகப்பெரிய ஒரு இடதுசாரி தோழர். அவர் அந்த நேரத்திலே 91ஆம் ஆண்டு சொன்னார். அதாவது எப்ப தேசிய தலைவர் அவர்களை நீங்க பின்னடைய வச்சு விடுதலை புலி இயக்கத்தை அன்றைக்கு நீங்கள் பின்னடைய வைக்கிறீங்களோ அன்றைக்கு ஸ்ரீலங்கா உங்களுடைய இறமை இழப்பீங்கள் என்ற உங்களுடைய இறமையினுடைய பாதுகாப்பு வடக்கினுடைய பலத்தில் தான் இருக்கிறது. வடக்கினுடைய பலத்தை நீங்களே சீரழிக்கிற பொழுது வடக்குல தமிழர் புலிகளுடைய நடைமுறை இருந்த காலத்துல இந்து கடல்ல ஏதாவது ஒரு வெளிநாட்டு கப்பல் வந்த கப்பலும் பிரச்சனைக்குள்ளாச்சிய தவிர சுதந்திரமாக நகர்ந்ததா? இல்ல. இன்றைக்கே இந்த நிலை. இதை அனுர குமார திசுநாயக்கா யோசிக்க வேணும். இன்னொரு நாட்டு தலைவர்களை இன்னொரு நாடுகளை இழுத்து வச்சு பேசுறதை விட உன்னுடைய இலங்கை தீவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிங்கள மக்கள், ஈழத்தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், மலைய மக்கள், இவர்களுடைய நாடு, இவர்களுடைய எதிர்காலம், இவர்களை ஒழுங்குபடுத்தி இவர்களுக்கு மகிழ்ச்சியா வச்சு இவர்களை பாதுகாக்கிற விஷயத்தை செய்கிறீர்களா? இது செய்யாத மட்டும் பிரச்சனை. அதுக்கு நாங்கள் தெளிவாக சொல்றோம். வடக்கு கிழக்கு யாழ்ப்பாண அரசுக்குள்ளே இருந்த பகுதி அதை எங்கள்கிட்ட விட அதான் அந்த பொருளாதார கோட்பாடாக மதிப்புக்குரிய தேசத்துக்குள் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் கேட்டார்கள். நீங்கள் 5 வருஷத்துக்கு அரசியலே பேசாம இருப்போம், எங்களோட பக்கத்து நிர்வாகத்தை எங்கள்கிட்ட தருங்க, நாங்க எங்களோட பக்கத்து நிர்வாகத்துல இருக்கிற வறுமை பிரச்சனை, அறியாம பிரச்சனை நிற்கின்ற பொழுது நீங்களும் சிங்கள மக்களும் கத்தியில் அதை செய்வோம். அதுக்கு பிறகு நாங்கள் அச்சம் சந்தேகங்கள் குறைய நேரத்தில் நாங்கள் என்ன மாதிரி எதிர்காலத்தை கட்டியெழுப்ப ஒன்று பேச ஒன்று தான் கேட்டார்கள். உடனடியாக பிரிவினை கேட்கவில்லை. அது கேட்டது ஒரு கட்டத்திலும் விடுதலை புலிகள் கூட இது அதாவது பாதுகாப்பான தனி ஆட்சிதான் எங்களுக்கான எதிர்காலமாக அமையும் என்று சொன்னார்களே தவிர அதுக்கு சமானமான ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் பேசுவோம் தான் சொன்னார் இழப்பையன். ஒரு இடத்திலும் பிரிஞ்சு ஊருக்கு விரும்பவில்லை. அது வேறு விஷயம். அது ஆனா எங்களுடைய சொன்னோம். இப்பதான் சொல்றோம். இப்பொழுதும் வடக்கு கிழக்கு எங்களுடைய மண், நாங்கள் எங்கள் உரிமை உள்ள நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு வாங்க பேசுவோம். இப்ப இந்த முறையெல்லாம் தேசிய மக்கள் சக்தி என்ன செய்ததுன்னா எங்களோட பக்கத்து போட்டியிட்டு அது தங்களோட மண்ணு காட்ட பார்க்கிறார். நீங்கள் உங்களோட பக்கத்திலேயே நீங்கள் போட்டியிட்டு கொண்டு எங்களோட பக்கத்துல உரியவர்களை தெரிவித்தது நீங்கள் அதன் வழியாக பிரச்சனை தீர்க்கலாம் தானே. இந்த மனமாற்றங்கள் தான் தேவை. இதுக்கு பேசி பிரயோசனம் இல்லை. இது இருந்து திட்டமிட்டு செயற்பட வேண்டிய ஒன்று. அதை செய்யாம இருக்கிறது பிரச்சனையா இருக்கு. நாங்க திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுல இப்ப இங்க பாத்தீங்கன்னா இப்ப ஐரோப்பிய இராணுவம் ஒன்று கட்டமைக்கப்படுற சூழல்ல தான் பிரித்தானியா கூட
தமிழ் மக்களுக்கான ஆதரவு குரல் எழுப்பு என்றால் இந்த ஐரோப்பிய இராணுவம் கட்டமைக்கப்படைக்கல இவர்கள் இன்றைக்கு நீங்க கார்டியன் பேப்பர் எடுத்தா அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். பிரெக்சிட் நடந்த காலத்து உலகம் மாறிவிட்டது. பிரெக்சிட் நடந்த காலத்துல வந்து அது தேவையா இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வந்து அந்த தேவை இல்லை. இன்றைக்கு அமெரிக்காவே அந்த நிலையில இருந்து மாறிவிட்டது. இப்படியான நேரத்தில் ஒரு புதிய முறைமைக்குள்ள நாங்கள் போகணும்ன்றது ஸ்டாமரோட விருப்பமா இருக்குது. ஆனால் அந்த ஸ்டாமரும் அந்த வரட்டு முடிவாதத்தோட நாங்கள் பழைய நிலையில நின்று கொண்டுதான் நாங்கள் உங்களோட வந்து விருப்பின் அடிப்படையில கூட்டி சேருவோம் எல்லாம் அரசியல் செய்வோம் நிற்கிறேன். அது அவர் சுட்டி காட்டுகிறார். ஆனால் உண்மையாக வச்சு மாற்றங்கள் வருகின்ற பொழுது மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரியாக வாழ வேணும். அதுக்காக வள்ளுவர் 2 திருக்குறள் சொன்னார். ஒன்று வந்து நில்லாதவற்றை நிலை என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. மாறிக்கொண்டிருக்கிறதை எப்பொழுது நீ நிலையாக நிற்கிறியோ அதான் உன்னுடைய அறிவினுடைய குறைச்சல். இல்லாதவற்றை நிலை என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. அதே மாதிரி பொருளில்லாதவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிரபு. அதாவது எந்த வழியாக எதை செல்வமாக நாங்கள் பேண வேண்டுமோ அதை பேணாமல் இருக்கிறதால வர மயக்கம். இந்த 2 தான் பிரச்சனை. அப்ப இதுல நாங்க பேசிக்கொண்டிருக்கிறது இல்லை. இது அறிவு சார்ந்த நிலையில, நிபுணத்துவம் சார்ந்த நிலையில, மற்றது வந்து இளையவர்களுடைய நிலையில, மாணவ தொழிலாளர் நிலையில, இப்படி ஒவ்வொரு நிலையிலும் வந்து சிவில் சமூகங்கள் அமைக்கப்பட்டு சிவில் சமூகங்கள் கூட செயற்பட வேண்டிய நேரம். எத்தனை சிவில் சமூகம் இருக்குது? நாங்கள் இந்த இந்த என்ன அரியநேந்திரன் வந்த நேரத்துல சிவில் சமூக கட்டமைப்புகளை உருவாக்கி மக்களுடைய பலத்தை மேல கொண்டு வாங்கன்னு தான் கேட்டேன். அதுக்காக விளையாட்டுக் கழகங்கள், சனசமூகங்கள், மற்றது இந்த என்ன விவசாய சங்கங்கள், மீனவ சங்கங்களை உருவாக்க சொல்லி தான் கேட்டோம். யார் செய்தார்கள்? மக்களோட உங்களுக்கு தொடர்பு இல்லை. மக்களை வச்சுக்கொண்டு பிழைக்கிறீர்கள். இதான் திருப்பி சொல்றோம். அது மாத்திரம் இல்லை, அரசுக்கும் படிவாக தெரியும், எங்களுக்கும் தெரியும், உலகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற மாற்றங்களால வர விளைவுகளை எங்களுடையதாக கருத முற்படுறமே தவிர நாங்கள் உலகத்தில் எந்த மாற்றத்தையும் இதுவரை ஏற்படுத்தவில்லை. ஆனா ஏன் இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்குது? அங்கே இருக்க அரசாங்கத்தால் நினைக்கிறீங்களா? இல்ல, இந்திய மக்கள் வந்து உலகம் முழுக்க வாழ்ற நேரத்துல பொருளாதாரத்துறையில் என்றாலும் சரி, நிதி மகாத்துவத்தில் என்றாலும் சரி, கல்வியில் என்றாலும் சரி, எங்க போனீங்கன்னாலும் எந்த நாட்டு எடுத்தீங்கன்னாலும் இந்திய மூலப்பிளவு இல்லாமல் இல்லை. அந்த அளவுக்கு அவர்கள் அங்க வாழ்ற நாட்டில வந்து தங்களையும் பலப்படுத்துகிறார்கள். அந்த பின்னணியில வந்து அந்த நாடுகள் வந்து இந்தியாவோட செயற்பட வேண்டிய தேவையை உருவாக்குறார்கள். நாங்கள் இவ்வளவு பேர் எல்லா இடத்திலும் பிறந்திருந்தும் எங்களோட குடும்பத்துல அவர் அப்படியெல்லாம் செய்தார், வேறு எப்படியெல்லாம் செய்தார். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு வந்து கூடி வாழ்ற தன்மை அடிப்படையே இல்லாத போகுதுன்னு சொன்னா நாங்கள் வந்து கடவுளையே ஒருவர் தான் கடவுளோட தொடர்பான பேர், மற்றவர்கள் பின்னுக்கு நின்று கும்பிடணும்ன்ற ஒரு மனநிலையை உருவாக்குறோம். அதே மாதிரி வந்து சாதியில வந்து ஒருவர் தான் பெரியவர், அவருக்கு பின்னால மற்றவர் நிற்கணும் நிலையை உருவாக்குறோம். மத வேறுபாடு இந்தியாவிலும் இருக்கின்றது. ஆனால் நீங்க கூறுவது சரி, இந்தியா தொடர்பாக கூறும்பொழுது உலகம் பூரா இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்பாக கூறும்போது அதே மாதிரி ஏன் தமிழர்களால் செய்ய முடியாமல் இருக்கு? ஏனென்றால் இந்தியாவில் சுதந்திர போராட்டம் வந்த பொழுது சாதி மத வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த பிரித்தானிய கால் நிறுத்தத்திலிருந்து விலக வேணும், நாடென்று ஒன்று பாதுகாக்கப்பட வேணும், அது முழு மக்களுமாக சேர்ந்து பாதுகாக்கப்படும் என்ற எண்ணம் வந்து வளர்க்கப்பட்டது. வந்த பொழுது அதை வந்து எங்களுடைய அரசியல் தலைவர்கள் தான் இல்லாமல் செய்தார்கள். அதாவது வந்து இது வடக்கு கிழக்கு வந்து ஒரு அலகு, அது என்ன தமிழீழ மக்களுடைய தாயகம். இதை வந்து ஜேபி இல்லாம பண்ணிச்சுதான். ஜேபி இல்லாம பண்ண நேரத்துல இந்த தமிழ் அரசியல்வாதிகள் நீங்க செய்யறது தவறுன்னு சொல்லி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தினார்கள். இன்றைக்கு கூட இந்த ஒரு விஷயத்திலும் கூட சரி, இப்ப ரணில்ட விஷயத்தை எடுப்போம். ரணில்ட விஷயத்துல வந்து சிங்கள பக்கத்துல வந்து கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஜேபிக்கு ஆதரவாக அதை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அது நிலப்படக்கூடியவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தி தன்னை பலப்படுத்தக்கூடியவர்கள் மாற்ற. ஆனால் தமிழ் பக்கத்துல அங்க சொல்லப்பட்ட விஷயம் நீங்க இப்பதான் சொன்னீங்க. அதாவது நாங்கள் வந்து அவர் நேரடியா சொல்றாரு, உங்களோட பிரச்சனை என்னன்னு சொன்னா உங்களை ஒரு நாடும் ஏற்றுக்கொள்ள இல்லை, நான் இதை ஏற்றுக்கொள்ள வேணும். ஒரு நாடு ஏற்றுக்கொண்டால் அவன் பலத்துக்காக நான் வந்து உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். இந்தியா வந்த பொழுது இந்தியாவோட பின்னணி இருக்கின்றதான் நாங்கள் வந்து பயப்பட்டோம். அதுக்கு பிறகு தேசிய தலைமை வளர்ந்தபடினால அந்த பாதுகாப்பு வலிமைக்கு பயப்பட்டோம். இப்ப எங்களை பயன்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்களும் உங்களை பற்றி யோசிக்க வேணும். சாதாரண வாழ்க்கையிலும் அப்படித்தானே. இப்ப என்ன பிரச்சனை வேண்டாம், வெளிநாட்டுல இருக்கிற இந்த அமைப்புகள்லாம் ஒரு இடத்துல கூடி நாங்கள் வந்து இன்னென்ன விஷயங்களை செய்திருக்கிறோம், இன்னென்ன செய்யணும்னு திட்டமிடுறார்களா? ஒவ்வொருவரும் ஓகே சரி, நீங்கள் கஷ்டப்பட்டு செய்யறீங்க, நீங்கள் செய்யற முயற்சிகளுக்கால உங்களை பொறுத்த மட்டும் சில விஷயங்கள் நடக்குதுன்னு நீங்க மகிழ்ச்சி அடையக்கலாம், நாங்களும் உங்களோட சேர்ந்து மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனா அருள் சொன்ன மாதிரி அந்த மகிழ்ச்சி அடைகிற அந்த விஷயத்த வளர்த்தெடுத்து அதை தேசத்துக்கானதா மாத்துறீர்களா, மக்களுக்கானதா? அதுக்கு தானே ஊடகம் இருக்குது. ஊடகத்தை நீங்க யார் பயன்படுத்துறீங்க? யாருமே பயன்படுத்துறீங்க. அப்படி வந்தாலும் இன்னொன்று என்னன்னு சொன்னால், ஊடகத்துல வந்து தனிநபர்
தாக்குதலுக்கு தான் நீங்க முயற்சிக்கின்றீர்களே தவிர எல்லாரும் சமூக ஊடகமாக இருந்தாலும் சரி, என்ன சமூக வலைத்தளங்களா இருந்தாலும் சரி, தனிநபர் தாக்குதலை செய்து நான் பேசுறேன் நீ பேசுறான்னு சொல்லி நீயா நடத்தி கொண்டிருக்கின்றீர்களே தவிர நீங்கள் ஒற்றுமைப்பட்டு நாங்கள் எல்லாம் விட்டு கொடுத்து வாழவும். இன்றைக்கு பிரித்தானியா தடை விதிச்ச உடனே இலங்கையில் இருக்கிற அத்தனை சிங்கள கட்சியும் ஒன்று சேர்ந்து எதிர்த்திருக்காங்க. பாத்தீங்களா? யாராவது ஒருவர் அது ஒரு நீதியானது ஒன்றுதான், அது அப்படி செய்துதான் மாத்த ஒன்று ஒருவன் சொன்னானா? இதுதான் அவங்கள அந்த ஒற்றுமைக்கான காரணம். அமைப்பில் ஒருவர் ஒரு தடவை மாஸ்டர் வானொலியில் அந்த அமைப்பை பற்றி நல்லா கூடிய காரணமாக தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டார்கள். அந்த மாஸ்டர் சொன்ன அந்த விடயத்திற்கு எங்களுக்கு வெட்டி தருவீர்களா என்று கேட்டிருந்தார்கள். இன்னொரு அமைப்பு இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் எப்பொழுதுமே கூறுவதுதான், அமைப்பாக இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், நல்ல விடயங்களை செய்யும் பொழுது நாங்கள் சுட்டிக்காட்டுவதற்கு தயங்க மாட்டோம். அதே மாதிரி ஒரு விடயத்தை செய்யாமல் ஏமாற்றி கொண்டிருந்தால் அதை சுட்டிக்காட்டுவதற்கும் தயங்க போவதில்லை. அதை அவர்களுடைய இணையதளத்தில் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் பேசுகிற பொழுது எங்களோட குழுவில சொல்லப்படுற கருத்துக்களை நீங்க எதிர்த்து வாழாதுங்க, அது உங்களோட உரிமை. அதை நாங்கள் ரெண்டுக்குமே இல்லைன்னா, ஆனா ஒரு தனிநபரை நீங்கள் தேவையில்லாத விஷயத்துல பல பேர்களை சொல்லி உண்மை இல்லாத விஷயங்கள்லாம் போட்டு அந்த ஊர்ல வந்து 2ஆம் 3ஆம் பிள்ளைகள் வகுப்புல வந்து பட்டஞ்சொல்லி விளையாடுற மாதிரி ஒவ்வொரு பட்டஞ்சொல்லி விளையாடி அதை பார்க்கிற சிரிப்பு வராது. 2ஆம் 3ஆம் வகுப்புனா இந்த பட்டஞ்சொல்லி விளையாடுறது, அந்த பட்டஞ்சொல்லி விளையாட சொல்லி போட்டு எப்படி நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்து வேலை செய்ய போறீங்க என்ற மனசை காயப்படுத்தி போட்டு உங்களால செயல்பட முடியாது. மனசை காயப்படுத்தாங்க. இன்றைக்கும் ரணில் விக்ரமசிங்காவும் மஹிந்த ராஜபக்சவும் பக்கத்துல இருந்து கதைக்கிறாங்க. இன்றைக்கும் சந்திரிகா பண்டாரநாயக்காவும் ஸ்ரீசேனாவும் பக்கத்துல இருந்து கதைக்கிறாங்க. எப்படி கதைக்கிறாங்க? அவங்க அரசியல் ரீதியா மோதுறாங்களே. ஜேவிபியும் அனுரகுமார இத்தனை பேரும் ஒன்றா இருந்து கதைச்சு ஒன்றா சாப்பிடுற வலிமை உங்களுக்கு இருக்குது. ஏன்? அவன் மனசை கஷ்டப்படுத்துறீங்க, மனசை பிரிக்கிறீங்க. நீங்க தேவையில்லைன்னு தேவையில்லை. இந்த தெருவில் வந்து ஒரு பைத்தியக்காரன் நின்று எப்படியாக புலம்புவானோ அப்படி புலம்பி போட்டு பிறகு என்ன செய்யறாண்டா எல்லாரும் உண்டு பட்டு நின்று வேலை செய்யணும். அது எப்படி சாத்தியமாகும்? அவை முதல்ல வந்து அதான் இந்த நாவடக்கம். நாகாக்கா காவாக்கால் சோகப்பர் சொல்லுக்கு பட்டுனைக்குல 5 முறை காகான்னு சொல்வார் வள்ளுவர். இந்த நாவை நீங்கள் கண்டுபிடியெல்லாம் விளையாடி போட்டு அதுக்கு பிறகு இணைப்புன்றது வராது. இதுதான் தமிழ் மக்கள் பிரிகிற காரணம். பிரச்சனை வேறும், முரண்பாடு வேறும். நீங்கள் உங்களை கருத்தை சொல்லுங்க, எதிருங்க. சில மணி நீங்க சொல்றதால நாங்களும் மேல சிந்திச்சு அதை விட கூடுதலாக கருத்தை வளர்க்க வேண்டி வரும், செயற்பாட்டுக்கு செய்ய வேண்டி வரும். நாங்கள் எங்களை மாற்ற வேண்டியும் வரும், நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த ஆட்களை தனிநபர் தாக்குதலுக்கு கொண்டு வந்து போட்டு அதே தனிநபரோட நீங்கள் வந்து தேசமாக எழும்ப முடியாது. தேசிய தலைவர் தன்னுடைய வாழ்நாளில் எப்பயாவது எந்த ஒரு அரசாங்கத்தையோ அல்லது எந்த ஒரு கட்சியையோ அல்லது எந்த ஒரு தனிநபரையோ தன்னுடைய எந்த ஒரு உரையில என்றாலும் சுட்டி காட்டி குறை சொல்லி இருக்கிறாரா? ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை கூட அது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய பேரினவாதம் என்று சொல்லுவாரே தவிர ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் இருக்கிற எந்த ஒரு தலைவர் என்றாலும் சரி தனிப்பட்ட முறையில் தாக்கி இருக்கிறாரா? இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு தலைவர பேரையாக சொல்லி இருக்கிறாரா? நீங்க பழகுங்க அரசியல் என்ற என்ன என்பதை. உறுதியாக இருப்பவர்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. நான் செய்யறது சரியா இருந்தால் எனக்கு நீங்கள் 1000 கதை சொன்னாலும் பிரச்சனை. அப்படித்தான் நாங்க வாழ்றோம். அங்களையும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்களை மனச்சாட்சியை பொறுத்த மட்டும் சரியா சேர்த்து ஆனால் அதுல தவறு இருக்குமா இருந்தால் நீங்க சுட்டி காட்டுங்க, வரவேற்கிறோம். ஆனா இந்த சொல்லுகள், அந்த பேசுற விதங்கள், அறிக்கைகள் ஒரு கட்டத்துல வந்து இதுல இருக்கிற எல்லாருக்கும் எப்படியா வந்து சமூக வலைத்தளத்துல நீங்கள் படம் போட பார்த்தீங்கள் என்பதும் அது எப்படி மக்களால் அழைக்கப்பட்டது கூட எங்களுக்கு தெரியும். சரி, ஆனபடினால மக்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன பேசுறோம்ன்றது. அந்த மக்களோட போய் முரண்படாதீங்க. அப்படிதான் நாங்களும் உங்களை எல்லாரும் உச்சி தமிழன் வந்து வெளியால போனாலும் நீங்க உங்களை செயற்பாட்டு இழக்கிறோம். அது நீங்கள் எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பேச வேணும். இன்றைய கூட பொஸ்கோட விஷயத்துல கூட நாங்கள் இன்றைக்கும் அவர் அடைபெற்றிருக்கிற அந்த தன்மையிலிருந்து வெளியால விடுபட வேணும்ன்றதுக்காக எத்தனை முறையில யார் முயற்சித்தாலும் அதை வரவேற்கிறார் என்று அவர் இந்த பிரச்சனை வெளியால வர வேணும். அது சட்ட பிரச்சனை, சட்டம் சம்பந்தமாக முடிவெடுக்கணும். சட்டத்தை வச்சுக்கொண்டு அவருக்கு மேல எந்த விதமான ஒரு அநீதி நடக்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. எந்த யாருன்றதில்லை பிரச்சனை. அநீதி இருந்தால் அநீதிக்கு போராட வேண்டி வரும். அதைத்தான் நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்பதைத்தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் கூறுகின்ற விடயங்களை கேட்கும் பொழுது நாங்கள் நகர்ந்து செல்ல முடியாமல் இருக்கின்றது இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றது அரசியல் முதிர்ச்சி, அதாவது agree to disagree என்று சொல்லுவாங்க. வேல்யூ தி டைவர்சிட்டி. அது நாட்டுகள் மாறுபாடுகள் இருக்கும், மாறுபாடுகளை மதிச்சு அதுக்குள்ள இருக்கிற திறமையில கொண்டு வாங்க. ஒரு அமைப்பு அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் நாங்கள் தலையில் வைத்து தூக்கி ஆட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவ்வாறு நாங்கள் செயல்படுத்த முடியாது. நாங்கள் பொதுவாக நல்ல விடயங்களை செய்யும் பொழுது அது யாராக இருந்தாலும் நாங்கள் அதை சுட்டிக்காட்டுவதற்குரிய பொறுப்பு. சரி, நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டும். அரசு நிறைவாக சுருக்கமாக கூற வேண்டும்.
இப்ப மாஸ்டர் கூறினார் அனுரகுமார் திசாநாயக்கனுடைய கட்சி வடக்கு கிழக்கில் வந்து நின்று போட்டியிட பெற்ற பார்க்கிறார். வாக்கு போடுவர்கள் தமிழர்கள் தானே, சிங்களவர்கள் வந்து வடக்கு கிழக்கில் வந்து வாக்கு போடவில்லை. உண்மைதான், நீங்கள் கேட்டது சரியான கேள்வி. உண்மைதான். பிரச்சனை என்ன என்று சொன்னால் தமிழர்களிடம்தான் அந்த தமிழ் தலைமைகளின் தளம்பெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப மாஸ்டர் ஒன்றை கூறியிருந்தார், இந்த அரியநேந்திரனை அரசு தலைவருக்கு பொது வேட்பாளராக நிறுத்திய போது ஒரு பொது கட்டமைப்பை செய்ய வேண்டும் என்று. கடந்த வாரம் ஸ்டீபன் அவர்கள் ஒரு நேர்காணல் செய்திருந்தார் மகாசேனிடம். மகாசேனன் ஒன்றை கூறினார், அது ஒரு நல்ல கருத்து. என்ன தலைவர், நீங்கள் வேண்டுமென்றால் பார்க்கலாம் இந்த ILC ரேடியோவின் எல்லா இந்த நேர்காணல்ல. அவர் கூறினார், செப்டம்பர் மாதம் அரசு தலைவர் தேர்தல் நடக்குது. அப்ப இதுக்கு முதல் நடந்த தேர்தல்கள்ல மஹிந்த ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க நீங்கள் சிங்களவரை கை காட்டுகின்றன தமிழ் கட்சிகள், இந்த சிங்களவருக்கு வாக்களிங்கள். 2 மாதம் கழிச்சு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அப்போ இல்ல சிங்களவருக்கு போடாங்க, தமிழருக்கு போடுங்கன்னு சொல்றீங்க. அப்ப தமிழன் குழம்பிடுவான், மக்கள் குழம்பிடுவான். நேற்று சிங்களவர் ஒருத்தர் நல்ல சொல்றீங்க, இன்றைக்கு சிங்களவர் கூடாது தமிழருக்கு வாக்களிங்கள் என்று சொல்லுகிறீங்க. அப்ப அவங்க யோசிக்கிறாங்க என்னென்றால், அவர் கூறியதன்படி ஏன் நாங்கள் சிங்கள அரசு தலைவருக்கு வாக்களிக்க சொல்லி தமிழ் கட்சிகள் சொன்னதால் வாக்களிச்சோம், அதே போல அந்த சிங்கள தலைவற்ற கட்சிகளுக்கு வாக்களிச்சால் நேரடியாக நாங்கள் நல்ல பெறலாம், ஏன் உங்களுக்குள்ள ஒரு இடைத்தரகர் மாதிரி போவா. இப்ப அந்த தமிழ் கட்சிகளை தங்களை அவர்கள் ஒரு இடைத்தரகர்களாக மாற்றி விட்டார்கள் இவ்வளவு காலம். அதுதான் நடந்தது. நல்லாட்சி அரசுக்கு கொடுப்பது, ஆட்சி அதை கொடுப்பது, அதாவது உங்களுக்கு ஒரு கொள்கை இல்லை. அந்த ஒரு கொள்கையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் கடந்த அரசுதள தேர்தலில் உருவாக்கப்பட்ட பொது கட்டமைப்பும் பொது வேட்பாளரும். இனிமேல் ஒரு குழப்பமும் வராது என்றால் அதை கூடி யார் அடித்து நொறுக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியும். சிங்களவர் அடிக்கவில்லை. நீங்கள் சிங்கள பத்திரிகைகளை தூக்கி பாருங்கள். அந்த காலப்பகுதியில் வந்த சிங்கள இப்ப வருகின்ற சிங்கள பத்திரிகைகளை, ஆங்கில பத்திரிகைகளை தூக்கி பாருங்கள். அலி சப்ரி வெளிவார அமைச்சர், ரங்கா ஜெயசூர்யா, எல்லாரும் இந்த பிரித்தானியா தடை தொடர்பாக இருக்கிறார்கள். அலி சப்ரி கூட ஒரு கட்டுரை வரைந்திருக்கின்றார். சென்ட்ரல் பேங்க் குண்டுவெடிப்பு எல்லா தகவல்களையும் எடுத்து அப்படி நிக்கிறாங்க. எல்லா ஒப்பீனியன் கொள்ள முழுக்காத ஆத்தான் இருக்கின்றது. அந்த இந்தியாவில் இடம்பெற்ற ஜாலியான்வாலா படுகொலையை கூட தூக்கி கொண்டு போட்டு சொல்லுறார்கள், அதுக்கு இந்த பிரித்தானியா மீது வழக்கு போட வேண்டும் என்று சொல்லி. அப்படி ஆனால் அந்த அதாவது அரியநேந்திரன் நிறுத்திய அந்த சமயத்துல சிங்கள பத்திரிகை சிங்களவர்களை விட தமிழர்கள் அடித்து நொறுக்கியதுதான் வேறாள். எங்கள் அடையாளத்தை நாங்கள் அழிப்பது நாங்கள் ஒரு தரப்பு இருக்கிறோம், முனைப்பாக இருக்கிறோம். அந்த வேற்றுமையை களைந்தோம் என்று சொன்னால் அடுத்தது நாங்கள் பலமாக காலடி எடுத்து வைக்கணும். உண்மை. பொது கட்டமைப்பை அப்பொழுது உருவாக்கும் பொழுதே நாங்கள் சுட்டிக்காட்டினோம், அரசியல்வாதிகளை உள்ளே எடுக்காதீர்கள் என்று சொல்லும் பொழுது எடுத்திருந்தார்கள். அதனால் தான் அந்த பொது கட்டமைப்பு சிதைந்து போயிருக்கின்றது. அதை சரியாக சீரமைக்க வேண்டும் என்றதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, அரசியல்வாதிகள் இல்லாமல் புத்திஜீவிகள் இருக்கின்றார்கள், சட்டத்திறனிகள் இருக்கிறார்கள், பேராசிரியர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம், இன்றைக்கு எலன் மஸ்க் ட்விட்டரை வாங்கித்தான் இன்றைக்கு உலகத்தினுடைய கருத்தியலை தனக்குள்ள கொண்டு வர பார்க்கிறார். ஆனால் ஒரு தமிழ் ஊடகத்தை நாங்கள் சரிவர நடத்துறதுக்கு எவ்வளவு ஆதரவு தாரீங்கள்? இதான் கேள்வி. இன்றைக்கு எலன் மாஸ்க் ட்ரம்ப் பக்கத்துல வச்சிருக்கிற காரணமே இந்த ஊடகங்கள் எல்லாத்தையும் தனக்குள்ள கொண்டு வரான். எல்லா பிளாட்ஃபார்மும், எல்லா சமூக ஊடக பிளாட்ஃபார்மும் அவன் ஹைக்கிலே போய் கொண்டிருக்கு. அப்ப அதை மீறி ஒரு கருத்தியலை உருவாக்க முடியாது. அப்ப இது நாங்கள் உங்கள் சார்பாக பேசுறோம். எங்களுக்கு இதுல இருந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா எங்களுக்கு தெரிஞ்சதை பகிர்ந்து கொள்ள வேணும் என்ற அந்த உண்மையின் அடிப்படையில செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப ஒரு ஊடகத்தை உருவாக்குறதுக்கு எல்லாரும் ஒருங்கிணைந்த இந்த ஊடகத்தை நீங்கள் ஒரு பலம் பொருந்திய தேசிய ஊடகத்தை நீங்கள் சாதாரண ஒரு அலைக்கு கொண்டு வாருங்க. அந்த அலைக்கு நீங்கள் கொண்டு வந்த பிற்பாடு 6 மாசத்துல இந்த பிரச்சனை மாறுதா இல்லையான்னு பாக்குறோம்.
நான் சவாலா கேட்கிறேன், நீங்க யாராவது ஒரு பேர் எல்லாருமா சேர்ந்து ஒரு ஒரு தமிழ் தேசிய ஊடகத்தை ILCயோ இலக்கியோ என்னத்தையோ கொண்டு வந்து நீங்கள் வந்து கொண்டு வாங்க, இதுக்கு என்னத்துக்கு தேசிய ஊடகங்களே கொண்டு வாங்க, இந்த நாடுகள தேசிய ஊடகங்களே கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் 6 மாசத்துல உங்களுக்கு பிரச்சனை இருந்தா நாங்க உங்கள்கிட்ட கேட்கிறோம். சொன்ன மாதிரி தான் அன்றைக்கு ஆஸ்திரேலியாவில இருந்து ஒருத்தர் போன் பண்ணி கேட்டார், பிரித்தானியாவில் இவ்வளவு பேர் இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த ஊடகத்தை வாலண்டியரா நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், அப்படி இருந்து ஒரு உதவித்தொகையா 2000 பவுண்ட்ஸ்க்கு அதுல கேட்டிருக்கிறீர்கள், இதுவரையில 450 பவுண்ட் தான் வந்து போட்டிருக்கணும், எத்தனையோ பாட்டியல் எல்லாம் நடக்குது, ஒரு 10 பவுன் ஒருத்தன் போட்டாலே உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும் என்று அன்றைக்கு கேட்டார். அதான் நான் சொன்ன அந்த 450 ஆத்தோட கதைச்சு போட்ட ஒரு கட்டத்துல எத்தனை பாட்டி நடக்குது, ஒவ்வொரு வீக்கெண்டும் எத்தனையோ பாட்டி நடக்குது, இவ்வளவு காசை வீணடிக்கிறார்கள் அந்த இனத்துக்காக. சரி, அரிசியை வாங்கி கொடுக்க அது வேற விடயம். ஆனால் ஒரு மாஸ்டர் சொன்ன மாதிரி சயின்டிபிக்கா நீங்கள் ஒருத்தனுக்கு அரிசியை வாங்கி பருப்பை வாங்கி ஆட்டை வாங்கி மாட்டை வாங்கி கொடுக்கறத விட அரிசியா சயின்டிபிக்கா கொண்டு வர்றது முக்கியம். இப்ப மாஸ்டர் இன்றைக்கு ஒரு நல்ல கருத்தை சொன்னார், எனக்கு டைம் இல்லாத கதைக்கிறேன், நான் எழுதி கூட வச்சிருந்தேன். என்னென்றால் மாஸ்டர் சொன்னார், எத்தனை நிலம் போனதுண்டு, எத்தனை பேர் நிலத்தின் ஆவணங்கள் இருக்கின்றது இல்லை, எத்தனை பேர் காணாமல் போனவர்கள் என்ற ஆவணங்கள் இருக்கின்றது இல்லை, எத்தனை பேர் உண்மையாக இறந்தார்கள் என்று ஆவணங்கள் இருக்கின்றது இல்லை. போன கிழமை ரணில் விக்ரமசிங்க சிங்கள ஊடகத்தில் பேசும்போது கூறினார், 1,50,000 பேர் செத்தண்டியை சொல்லினோம், வன்னில 2 மில்லியன் மக்கள் இருந்தவையோ அவர் கேட்கிறார். அதுக்கு நாங்கள் என்ன பதில கூற போறோம்? எங்கள்ட்ட சரியான தரவுகள் இருக்குதா? ஊடகத்தின் ஊடாக இதுகளை செய்வதற்குரிய வளத்தை நிதியை யாராவது கொடுக்கிறார்களா? இல்லை. எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், கல் தோன்றி மண் தோன்றாத காலத்து மூத்த குடி, உலகத்திலேயே பணக்காரர் உள்ள அல்லது செல்வ செழிப்பு மிக்கவர்கள் என்று. பிரித்தானியாவில் எத்தனை இலங்கை தமிழர் இருக்கிறோம் யாராவது ஒருவர் சான்றாதரத்தோடு நிரூபிக்க முடியுமா? யாராவது ஒருவர் தயவு செய்து கூறுங்கள், பிரித்தானியாவில் எத்தனை இலங்கை தமிழர் இருக்கு? அங்க வேண்டாம், அங்க உங்களுக்கு ராணுவ அழுத்தம் இருக்குது, அது இருக்கு, இது இருக்கு, 1008 காரணம் சொல்லுவீங்க. பிரித்தானியாவில் எத்தனை ஈழத்தமிழர் இருக்கிறோம் என்பதை யாராவது சான்றாதத்தோடு இதுவரை நிரூபித்திருக்கிறீர்களா? இதன் காரணமாக தான் 500,000 தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடத்துல பிரித்தானிய மக்கள் தொகை கணக்கு 141,000 பேர் தான் இருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, 2011ஆம் ஆண்டு 121,000 பேர் இருந்தாங்க. அப்ப இந்த 10 வருஷத்துல நாங்க 20,000 பேர் தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். இதுல எதுவும் அந்த கேவலம் தெரியலையா உங்களுக்கு? வாழ்ற நாட்டில கதைக்கிறீங்க, நீங்க எல்லா நிறுவனங்களுக்கும் ஓடுறீங்க, அந்த நிறுவனங்கள் கூட உங்களை பார்த்தா சிரிப்பாங்க. ஏனென்றா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்கே இருக்கிற உங்களை பற்றிய அந்த உண்மை தரவுகளே உங்கள்கிட்ட இல்லை என்றாதான் அங்க இருக்கிற பிரச்சனை. உங்கள் இருவருடைய இந்த சவாலோடு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை நாங்கள் இன்று நிறைவுக்கு கொண்டு வருவோம். பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரிய ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.